Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் grammar, types of grammar, descriptive approach in grammar. இது செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. ஸோ நம்ம சேனல்லே ஆல்ரெடி மார்ஃபாலஜி செகண்ட் யூனிட் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க இதுக்கு அந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பேப்பருக்கு நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன், அதில் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கிராமருக்குள்ள நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். டெஃபினேஷன் ஆஃப் கிராமரோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். பட் பிஃபோர் தட், கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So grammar can be defined as the specific set of rules which help us to arrange the words in the sentences to form a proper meaning. அப்போ கிராமர்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு சில விதிமுறைகள். ஓகே, எப்படி வார்த்தைகள் வந்து ஒரு சென்டென்ஸ்ல அமையணும் அப்படின்னு சொல்ற ரூல்ஸ் தான் கிராமர்னு சொல்றோம். ஒரு சென்டென்ஸ்னா என்ன, ஒரு ஒரு புரியுற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகளோட ஒரு கோர்வையை தான் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மெனி வேர்ட்ஸ் ஃபார்ம் அ சென்டென்ஸ். அப்ப அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மூலமா கிராமர் நமக்கு சொல்லி தருது. இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம் ஆஃப் அ லாங்குவேஜ். இப்போ அதுதான் கிராமர் தான் நம்ம என்ன பண்றோம், சிஸ்டம் ஆஃப் த லாங்குவேஜா பாக்குறோம். ஒரு அமைப்பு, ஒரு விதிகளோட கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்க்கிறோம். எவ்ரி லாங்குவேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிராமர். இப்போ கிராமர் வந்து எந்த லாங்குவேஜ் எடுத்தீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கும். ஓகே, ஸோ English grammar has its own set of rules to organize the words in the sentences. ஓகே, இங்கிலீஷ் கிராமருக்கும் அது மாதிரி தனியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட், ஸோ இதுதான் வந்து கிராமர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். அடுத்ததான் உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் கிராமர் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கிராமர்ஸ் இருக்குது. அதுல இம்பார்ட்டன்ட் among them are descriptive grammar, prescriptive grammar, comparative grammar, generative grammar, traditional grammar. இதுல உங்களுக்கு அடிக்கடி இதெல்லாம் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா பிரெஸ்கிரைப் ஆகக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர். ஓகே, descriptive, prescriptive, comparative, generative, traditional and transformational grammar. So these are the important types of grammars in English language. இப்போ descriptive approach in grammar தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. Descriptive grammarனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் டெஃபினிஷன். Descriptive grammar is a way of describing how language is actually used by speakers and writers without judging whether it is correct or incorrect. இப்போ descriptive grammarனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன கிராமர் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து என்ன பார்ப்போம், அதிகமா கிராமர் பார்க்காம இருக்கிறது தான் நம்ம descriptive grammar பேசுறோம். அதாவது நம்ம பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டமைஸ்டா இருக்காது. இப்ப ரிட்டர்ன்ல இருக்க சிஸ்டம் நம்ம பேசுறப்போ நம்ம பண்ண மாட்டோம். இப்போ டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான் சொல்றாங்க. இப்போ டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, it is used by speakers and writers. ஓகே, சாதாரணமா பேசுறவங்களும் சாதாரணமா இன்ஃபார்மலா எழுதுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சும்மா லெட்டர்ல இல்ல இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் பண்றீங்களா அது மாதிரி, வித்தவுட் ஜட்ஜிங் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட், அதுல சரி தப்புன்னு பார்க்காம இருக்கிறது தான் டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் இன் கிராமர்னு சொல்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சிங் ரூல்ஸ், இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு லாங்குவேஜ் ஆப்பரேட்ஸ் இன்க்ளூடிங் காமன் யூசேஜ் தட் மே நாட் சூட் ட்ரெடிஷனல் கிராமர் ரூல்ஸ். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கிராமர்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து டீச் பண்ணிட்டு இருக்காது. இதுதான் ரொம்ப எல்லாம் வந்து டீச் பண்ணாம அது என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இந்த டைப் ஆஃப் கிராமர் வந்து இட் இஸ் நாட் டீச்சிங் செட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறதுல, இன்ஸ்டெட் அதோட வேலை என்னன்னா, எப்படி வந்து லாங்குவேஜ் ஆப்ரேட் ஆகுது, மக்கள் வந்து அதை எப்படி பேசுறாங்க, எப்படி அது பழக்கத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி செய்யறது தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் இன் கிராமர், இன்க்ளூடிங் common usage that may not suit traditional grammar rules. ஓகே, ஒரு மாதிரி காமன் யூசேஜ் இருக்கணும், பேச்சு வழக்கு, அது எல்லாத்தையும் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்ல நம்ம பார்க்கிறோம்.
இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கிராமர் ரூல்ஸ்க்கு செட் ஆகாத விஷயங்களை தான் நம்ம என்ன பண்றோம், டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். ஓகே, த டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் gained prominence in the 20th century, particularly with the rise of structural linguists and the work of figures like Ferdinand de Saussure and later Noam Chomsky. ஓகே, ஸோ இந்த டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து எப்போ உருவாச்சு, இதுக்கான அந்த இதை பத்தி இப்படி ஒரு கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பேச்சு வழக்கு எப்பவும் தான் இருக்கும், பட் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் இன் கிராமர்ன்ற அந்த திட்ட எப்போ வந்து இட் ஸ்டார்டட் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் தி 20th century. 20th centuryல ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ் உருவாக்குறாங்க. ஸ்ட்ரக்சரலிசம் நம்ம படிச்சிருப்போம் எல்லாத்துலயும். அது லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ் உருவாக்குறாங்க. இப்போ ஃபெர்டினாண்ட் டி சசூர், நோவம் சாம்ஸ்கி, இவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்ட்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சசூர் emphasize the study of லாங்குவேஜ். நம்ம ஆல்ரெடி டீகன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஆல்ரெடி இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு விஷயத்த வந்து நிறைய பிரேக் பண்ணுவாங்க. சசூர் emphasized the study of language as a system of science that should be understood based on its internal structures rather than by imposing external rules. அப்ப சசூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் ஸ்டடியில இட் இஸ் a system of scienceங்கிறாரு. மனிதர்கள் பேசுற அந்த லாங்குவேஜ் வந்து குறியீடுகள் மூலமாக ஆனது அப்படிங்கிறாரு. இட் இஸ் குறியீடுகளால ஆன அமைப்பு அப்படிங்கிறாரு. இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ் தட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுல அடியில நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும், மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை நார்மலா பேசுவாங்க. அதை வந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்க கூடாதுன்ற மாதிரி, ரேதர் தன் பை இம்போசிங் எக்ஸ்டர்னல் ரூல்ஸ். வெளியிலையும் நீங்க ரூல்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது, இன்டர்னலா ரூல்ஸ் இருக்கும், ஆனா வெளியில வந்து அது தெரியாதுன்ற மாதிரி தான் சசூர் வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ் பத்தி சொல்றாரு. ஓகே, இப்போ டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை செவரல் பிரின்சிபல்ஸ். இப்போ டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் வந்து அது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச்ங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். டெஸ்கிரிப்டிவ் கிராமர் ஃபோக்கஸஸ் ஆன் டிஸ்கிரைபிங் லாங்குவேஜ் பேட்டர்ன்ஸ் தட் நேச்சுரலி அக்கர் அமங் ஸ்பீக்கர்ஸ். அப்போ டெஸ்கிரிப்டிவ் கிராமர்ங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்போ ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை கவனிக்கிறது தான் டெஸ்கிரிப்டிவ் grammar. So descriptive grammar focuses on describing language patterns that naturally occur among speakers. Speakers பேசுறப்போ ஏற்படக்கூடிய ஒரு சில பேட்டர்ன்ஸ் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா it is focusing. Language is studied in the context in which it is used. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. Language is studied in the context in which it is used. Recognizing the different settings such as casual conversation, formal writing or regional dialects. It may call for different forms of expression. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டெஸ்கிரிப்டிவ் கிராமர்ல ஒவ்வொரு இடத்துல மனுஷங்க ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. நம்மளே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறப்போ ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பெரியவங்க கிட்ட ஒரு மரியாதைக்குரியவங்க கிட்ட பேசுறப்போ நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபார்மலா பிஹேவ் பண்ணுவோம். இன்னுமே வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசுறப்போ இன்னுமே ஃபார்மலா இருக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அதுக்கான லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் மாறுபடுது. இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்ப எக்ஸ்டர்னல் ஃபார்ம்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதுதான் சசூர் சொல்றாரு. ஓகே, லாங்குவேஜ் ஸ்டடிட் இன் த கான்டெக்ஸ்ட் இன் விச் இட் இஸ் யூஸ்ட், ரிகக்னைசிங் த டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸை பொறுத்து இந்த லாங்குவேஜோட அந்த கான்டெக்ஸ்டை பொறுத்து எந்த நிலைமையில இருக்காங்க அதை பொறுத்து அந்த லாங்குவேஜோட ஸ்டைல் மாறும் அப்படிங்கிறாங்க. சச் அஸ் கேஷுவல் கான்வர்சேஷன்னா we have a different style. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்போ, பெரியவங்க கிட்ட பேசுறப்போ, ஃபார்மல் ரைட்டிங் அப்படிங்கிறப்போ இட் சேஞ்சஸ். ரீஜனல் டயலக்ட்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டயலக்ட் இருக்கும். ஒவ்வொரு ரீஜன்லயும் பாத்தீங்கன்னா, இப்போ மதுரையில ஒரு தமிழே பாருங்க, மதுரையில ஒரு மாதிரி பேசுவாங்க, மெட்ராஸ்ல ஒரு மாதிரி, கொங்கு சைட்ல ஒரு மாதிரி, திருநெல்வேலி சைட்ல ஒரு மாதிரி. அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி பேசினா கூட when they start writing எழுதுற வேற ஒரு ஃபார்மட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரீஜனல் டயலக்ட்ஸும் இருக்கும். ரீஜனல் ஊருக்காரங்களை பார்த்தா ஒரு மாதிரி பேசுற நம்ம, இதே இது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்ப வேற மாதிரி பேசுவோம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபார்ம் வேரி ஆயிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். எந்த இடத்துல இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லாங்குவேஜ் என்ன ஆகும், அதோட அந்த
எக்ஸ்டர்னல் அந்த இது இருக்கு இல்லையா, ஃபார்ம் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் படிக்கிறது தான் டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச். ஓகே, த டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அக்னாலஜஸ் தட் லாங்குவேஜ் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அண்ட் இவால்விங். அது மட்டும் இல்ல, டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணுது. என்னன்னா லாங்குவேஜ் வந்து ஒரே மாதிரி ஸ்டேபிளாலாம் இருக்கிறது இல்ல, நாள்பட நிறைய இவால்வ் ஆயிட்டே இருக்கு. புதுசு புதுசா நிறைய மாற்றங்கள் லாங்குவேஜ்ல வந்து வந்துட்டே இருக்கும். நிறைய புது புது வார்த்தைகள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அது சேஞ்ச் ஆகும், இவால்வ் ஆகும். ஓகே, அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் வேரி ஆகும். ஒரு 40 வருஷம் முன்னாடி பேசினவங்களும் நாம பேசுற மாதிரி பேசிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். நாம இன்னைக்கு பேசுறது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இன்னும் ஃபியூச்சர் கிட்ஸ் பேசுறவங்க அவங்க வேற மாதிரி பேசலாம். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அண்ட் இவால்விங். டெஸ்கிரிப்டிவ் கிராமர் இதை எல்லாத்தையும் பார்க்கறது தான் டெஸ்கிரிப்டிவ் கிராமர். ஸோ டெஸ்கிரிப்டிவ் கிராமர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் லிங்குவிஸ்டிக் வேரியேஷன் அக்ராஸ் ரீஜன்ஸ், சோஷியல் குரூப்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர்ஸ், டயலெக்ட்ஸ், சோஷியோலெக்ட்ஸ் அண்ட் ஐடியோலெக்ட்ஸ். இண்டிவிஜுவல் ஐடியோலெக்ட்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்பீச் ஹேபிட்ஸ். அப்போ டெஸ்கிரிப்டிவ் கிராமர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா லிங்குவிஸ்டிக் வேரியேஷன் பார்க்குது. இந்த மொழியில வந்து இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் பார்க்குது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ரீஜன்ஸ், ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணும். சோஷியல் குரூப்ஸ்குள்ள சேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ரீஜனுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர்ஸ்குள்ளேயும் ஒரு சில ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூட ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அவங்க பேசுற முறைகள் மாறும். ஸோ டயாலெக்ட்ஸ், சோஷியோலெக்ட்னா அந்த ஒரு சொசைட்டிக்குள்ள சோஷியல் குரூப்ஸ்குள்ள பேசுறது சோஷியோலெக்ட். டயாலெக்ட்னா ஒரு ரீஜன்ல பேசுறது. ஐடியோலெக்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல் பேசுறது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பீச் ஹேபிட்ஸ், இது எல்லாத்த பத்தியும் ஃபோக்கஸ் பண்றது தான் டெஸ்கிரிப்டிவ் கிராமர். இது எல்லாத்துக்கும் அது என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குது டெஸ்கிரிப்டிவ் கிராமர். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஈக்குவலி வேலிட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இதையும் ஃபார்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு தான் அது சொல்லுது. இதெல்லாம் லாங்குவேஜே இல்லைன்னு ஒதுக்கி தள்ளுறது இல்லை, எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ஸை இந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமர் கொடுக்குது. இப்போ இங்கிலீஷ்ல நம்ம டிஸ்கிரிப்டிவ் கிராமருக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். சென்டென்ஸ் ஃப்ராக்மெண்ட் இன் ஸ்பீச். இப்போ பேசுறப்போ ஒரு சில விஷயங்கள் எப்படி வந்து நம்ம பார்ப்போம் பேசுறோம் அப்படிங்கிறத பாருங்க. இன் எவ்ரிடே கான்வர்சேஷன் பீப்புள் ஆஃபன் யூஸ் சென்டென்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ். கோயிங் டு தி ஸ்டோர், வாண்ட் எனிதிங் அப்படின்பா, போறேன் கடைக்கு போறேன் என்னதாவது அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். கோயிங் டு தி ஸ்டோர், வாண்ட் எனிதிங், இது நல்லாவே கன்வே ஆகுது, கம்யூனிகேட் ஆகுது. பட் சென்டென்ஸ் வந்து ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட், டூ யூ வாண்ட் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஃபுல்லா இல்லை சென்டென்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கம்யூனிகேட்ஸ் த மீனிங் ப்ராப்பர்லி, பட் இட் இஸ் அ ஃப்ராக்மெண்ட், பாதி பாதியா இருக்கு, உடஞ்ச மாதிரி இருக்கு வாக்கியம். ஓகே, டெஸ்கிரிப்டிவ் கிராமர் அக்செப்ட்ஸ் திஸ் அஸ் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ். அப்போ ஸ்போக்கன் லாங்குவேஜோட ஒரு பகுதியா டிஸ்கிரிப்டிவ் கிராமர் இந்த மாதிரி broken sentences அக்செப்ட் பண்ணிக்குது. rather than labeling it incorrect. அது என்ன சொல்லாது, இது incorrect இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லல. because it doesn't follow traditional rules of sentence structure. ஏன்னா descriptive grammar traditional rules இருக்கு இல்லையா, subject verb object படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி sentence structure பத்தி அது பேசுறது கிடையாது. இந்த கிராமர் descriptive grammar பேசுறத பத்தி எக்ஸ்டர்னல் ஃபார்ம்ஸ் பத்தி தான் பேசுது. அடுத்ததா டபுள் நெகட்டிவ்ஸ். அடுத்தது இதுவும் வந்து இந்த மாதிரி தப்புகளும் நிறைய நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், descriptive grammar observes that many dialects of English such as African, American, vernacular English and some region dialects use double negatives. நிறைய இங்கிலீஷ் ஈவன் நம்மளே சொல்வோம் I don't want anything அப்படின்போம். இப்போ I don't want none அப்படின்னு நிறைய இவங்க எல்லாமே சொல்லுவாங்களாம். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாமே இதை வந்து நார்மலா பேசுறாங்க. I don't want none. டோன்ட்ங்கிறது ஒரு நெகட்டிவ், நன்னுங்கிறது ஒரு நெகட்டிவ். எப்பவுமே ரெண்டு நெகட்டிவ் வந்து அது பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க சென்டென்சஸ்ல. அப்போ இந்த இடத்துல அப்படி வந்தா அது வந்து கரெக்டான சென்டென்ஸே கிடையாது. ஸோ ஆனா இதை வந்து ரொம்ப நார்மல் சீக்வன்ஸ்ல பேசுறாங்க அவங்க, இதையும் அக்செப்ட் பண்ணிக்குது டெஸ்கிரிப்டிவ் கிராமர். rather than viewing this as incorrect, a descriptive grammarian would analyze it as a legitimate feature of that dialect. அப்ப இவங்களோட ஒரு legitimate feature, அவங்களுக்கு அது ஓகே, அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுது descriptive grammar. அடுத்து use of prepositions at the end of sentences. பொதுவா preposition
ப்ரிப்போசிஷன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் அப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறாரு. இன் எவ்ரிடே இங்கிலீஷ் சென்டென்சஸ் லைக் who are you going with ஆர் காமன். யார் கூட போற அப்படிங்கறத வந்து who are you going with அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எப்படி இருக்கக்கூடாது, ப்ரிப்போசிஷன்ஸோட முடியக்கூடாதுன்னு இருக்குது. ஆனா இப்படி போறதையும் டெஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் ஒன்னும் சொல்றது இல்ல. ஆனா இப்ப பாருங்க, டெஸ்கிரிப்டிவ் கிராமர் இல்லாம ட்ரெடிஷனல் கிராமர்ல இது என்ன சொல்லணும், வித் whom ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொன்னாதான் ரைட். ஆனா இங்க என்ன பண்ண, who are you going with அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதையும் டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச் அக்னாலஜஸ் திஸ் யூசேஜ் அப்படிங்கிறது இதையும் ஏத்துக்குது. ஈவன் if prescriptive rules might say the sentence should be with whom are you going, with whom are you going அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டிய சென்டென்ஸ் who are you going with அப்படின்னு ப்ரிப்போசிஷனை கடைசியா போட்டு சொன்னாலும் ஒரு டெஸ்கிரிப்டிவ் கிராமர் அதை அக்னாலஜ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச். இப்போ டெஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சோட இது என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த பேராகிராஃப்ல பார்க்கலாம். Okay. The descriptive approach offers several advantages, particularly in understanding the diversity and complexity of language. அப்போ descriptive approach ஓட முக்கியத்துவம் என்ன, the significance of descriptive approach கூட நம்ம பார்க்கலாம் இந்த paragraph. Okay, so இதுக்கு வந்து நிறைய advantages இருக்கு அப்படிங்கிறாங்க linguists. என்னன்னு பார்க்கலாம். Descriptive grammar includes all varieties of language. அப்போ இதுல வந்து எல்லா types of languageம் இருக்கு, including those spoken by different social, ethnic and regional groups. அப்ப எல்லாரும் பேசுற லாங்குவேஜையும் டெஸ்கிரிப்டிவ் கிராமர் வந்து அக்னாலேஜ் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்குது. ரொம்ப இன்க்ளூசிவா இருக்குது டெஸ்கிரிப்டிவ் கிராமர். Descriptive linguists document and study linguistic diversity. அப்போ linguistic diversity வந்து அவங்க ஸ்டடி பண்றாங்க. அப்போ ஒரு லாங்குவேஜ ஒரு வெவ்வேறு இடத்துல எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற, இப்போ நான் சொன்னேன் தமிழ்ல வந்து ஒரு ஸ்டேட்ல பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜுக்குள்ளேயே இவ்வளோ டயலெக்ட்ஸ், இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ இங்கிலீஷ் வந்து வேர்ல்ட் வைடா பேசப்படுது. அப்போ அதுல வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும். அப்போ லிங்குவிஸ்ட் என்ன பண்றாங்க, they document and study linguistic diversity. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்றாங்க. எந்த இடத்துல எப்படி இந்த லாங்குவேஜோட யூசேஜ் இருக்குன்றத டாக்குமெண்ட் பண்றாங்க. ப்ரொவைடிங் இன்சைட்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் டயலெக்ட் சோஷியோலெக்ட்ஸ். அப்போ அவங்க வந்து இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சோஷியோலெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அதுக்கு தனியா டைட்டில் கொடுத்து அதையும் அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. Descriptive grammar reflects the way people actually communicate in the real world, making it more aligned with practical language use. ஸோ டெஸ்கிரிப்டிவ் கிராமர் என்ன பண்ணுது அப்படின்னா, பீப்புள் பேசுற அந்த ஆக்சுவல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ எப்படி வந்து ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் யூஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து அது அலைன் பண்ணி வைக்குது நம்ம டெஸ்கிரிப்டிவ் கிராமர். டெஸ்கிரிப்டிவ் கிராமர் அலோவ்ஸ் லிங்குவிஸ்ட் டு ட்ராக் லாங்குவேஜ் சேஞ்ச் ஓவர் டைம்ஸ். அப்போ இப்போ இதனால டெஸ்கிரிப்டிவ் கிராமர் இன்னும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லிங்குவிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மொழியியல் வல்லுநர்கள், அவங்க வந்து ட்ராக் பண்றாங்க லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த டயலெக்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரெக்கார்ட் பண்றதுனால, டாக்குமெண்ட் பண்றதுனால லாங்குவேஜ் எப்படி புது பரிமாணம் ஆகுது, எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கறதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, பை டாக்குமெண்டிங் தீஸ் சேஞ்சஸ் linguists can better understand how language develop, borrow from one another and adapt to new cultural and technological context. அப்போ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்றதுனால லிங்குவிஸ்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி லாங்குவேஜ் டெவலப் ஆகுது, எப்படி இன்னொரு இப்போ கம்ப்யூட்டர், மொபைல் போன் இதெல்லாம் வந்ததுல இருந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து உள்ள போகுது. சயின்ஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து நம்ம லாங்குவேஜ்குள்ள, ஈவன் தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ்குள்ளே நிறைய நம்ம என்ன பண்றோம், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் வந்து தமிழ் டேர்ம்னு நம்ம போக மாட்டோம், அப்படியே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி சின்ன இப்போ இதுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்கிற நிறைய விஷயங்கள், இல்லைன்னா லேப்டாப்ல யூஸ் பண்ற நிறைய சாஃப்ட்வேர் திங்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அப்ப அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ் படுத்திட்டுலாம் இருக்க மாட்டோம். வி ஜஸ்ட் யூஸ் இட் லைக் தட். அப்போ வி பாரோ ஃப்ரம் ஒன் அனதர் அண்ட் அடாப்ட் டு நியூ கல்ச்சுரல் அண்ட் டெக்னாலஜிக்கல் கான்டெக்ட். அப்போ டெக்னாலஜி வளர்றது, அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் ஆகுறது, இங்க இருந்து நிறைய பேர் வேற ஊர்களுக்கு போறாங்க, வெளியே கண்ட்ரிஸ்க்கு போறாங்க.
பண்றாங்க. அப்ப அந்த கல்ச்சுரல் சேஞ்சஸ் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க நிறைய புது வேர்ட்ஸ் அவங்களோட லாங்குவேஜ்குள்ள கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் தான் லிங்குவிஸ்ட் வந்து டெஸ்கிரிப்டிவ் கிராமர்ல அனலைஸ் பண்றாங்க, அக்னாலஜும் பண்றாங்க. ஸோ கன்க்ளூஷன், the descriptive approach to grammar offers a more flexible and realistic understanding of language, accommodating its natural diversity and constant evolution. அப்ப descriptive approach to grammar என்ன எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இல்ல, இப்படிதான்ப்பா பேசணும், இப்படி இதை விட்டு கொஞ்சம் கூட ட்ரெடிஷ்னல் கிராமர்ல இருக்கிறவங்க எல்லாம் இது என்ன சென்டென்ஸ் இவ்வளவு தப்பா இருக்கு, பொதுவாக இங்கிலீஷ் டீச்சர்ஸ் பண்றதுதான். ஓகே, வி சே ஐயோ இந்த லாங்குவேஜ் ஃபுல்லா தப்பு, கிராமட்டிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச் டு கிராமர் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கு, ரியாலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. எப்படி வந்து ரியலா மக்கள் பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அக்காமடேட்டிங் இட்ஸ் நேச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் எவல்யூஷன், டைவர்ஸா லாங்குவேஜ் இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணுது. கான்ஸ்டன்ட் எவல்யூஷன், அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே வர்றதையும் அக்செப்ட் பண்ணிக்குது. பை ஃபோக்கஸிங் ஆன் லாங்குவேஜ் as it is actually used, descriptive grammar allows for a deeper insight into linguistic behavior across different contexts and communities. ஃபோக்கஸிங் லாங்குவேஜ் வந்து எப்படி பேசப்படுது அப்படிங்கறது அது மேல ஃபோக்கஸ் ஆகுறதுனால ஒரு டீப்பர் இன்சைட் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ் கிராமர் வந்து லாங்குவேஜ்குள்ள ஒரு டீப்பர், ஒரு ரூல்குள்ளேயே இல்லாம இதுதான் இப்படிதான் இல்லாம நிறைய விஷயத்த அவங்க டீப்பர் இன்சைட் கொடுத்து ஒவ்வொரு கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் எப்படி மாறுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் we come to know about the importance of descriptive grammar and its conclusion. Okay, so I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.